ஸோ ஐ செட் நீங்கள் எதுங்க அது யார் கையிலங்க இருக்குது, நமக்கு கதை பிடிச்சிருக்கா நம்ம அந்த கதையை அட்டம் பண்ணுவோம், நம்மளால் முடியும். ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்ல வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த மூணுன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் அஸ் அ ரைட்டர் எல்லா படத்துலையும் அதுதான் பண்ணுவார். இந்த படத்தை வந்து நேற்று கேஎஸ் ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அவர் வந்து கேட்டார் தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இல்லை நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதானே நான் சொன்னேன். இல்லை நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே அந்த ஒரு படிக்கட்டில் ஏறினா யார் மேல் படி யார் கீழ்ப்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது